அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் வேஸ் பயஸ் எ லெஜெண்டரி ஹாக்கி பிளேயர் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லியாண்டர் பயஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபாதர் தான் வந்து இந்த பயஸ், ஓகேங்களா, வேஸ் பயஸ் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு பெரிய ஹாக்கி பிளேயரா வந்து இருந்திருப்பாரு. சமீபத்தில் இறந்து போயிட்டார். சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஹாக்கி பிளேயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல செக், அது கரெக்டாக தான் இருக்கு. He was part of the team which won bronze in 1972 மியூனிக் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது மியூனிக் ஒலிம்பிக்ஸ்ல 1972ல பிரான்ஸ் மெடல் வாங்கியிருப்பாங்க. யாருன்னா இவரு ஒரு இவரோட ஹாக்கி டீம். சரியா, இவருமே அந்த டீம்ல ஒரு பிளேயரா இருந்திருப்பாரு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த தீம் ஆஃப் 79th இண்டிபெண்டன்ஸ் டே? 79வது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? இப்பெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தீம் வந்துருச்சு. இந்த தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நயா பாரத் அல்லது நய பாரத் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா, அடுத்தது, இன் விச் ரீஜியன் ஆஃப் காஷ்மீர் மேசிவ் கிளவுட் பர்ஸ்ட் ட்ரிகர்ட் த ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஷ்மீரின் எந்த பகுதியில் மிகப்பெரிய மேக வெடிப்பு திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரீஜியன்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிஸ்துவார் அப்படிங்கிற இந்த பகுதியில வந்து ஒரு பெரிய மேக வெடிப்பு ஏற்பட்டனால நமக்கு அதனால வெள்ளம் ஏற்பட்டு நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்பதான் ஈவெண்ட் நடந்திருக்கு, இன்னும் நிறைய பேர் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சமீபத்துல உத்தரகாண்ட்ல இந்த தராலி பகுதியில வந்து ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டிருந்ததை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அடுத்தது, மெட்ராஸ் பிரசிடென்சி கம்பரைஸ்ட் ஆஃப் 26 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆஃப் 26, 12 belonged to தமிழ்நாடு. அதாவது சுதந்திரத்தின் போது மெட்ராஸ் மாகாணத்துல 26 மாவட்டங்கள் வந்து இருந்திருக்கு. அந்த 26ல தமிழக பகுதிகளை சேர்ந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 மாவட்டங்கள் வந்து இருந்திருக்கு. செங்கல்பட்டு, திருச்சி, திருநெல்வேலி, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளா இந்த மாதிரியான மாவட்டங்களா மொத்தம் 12 மாவட்டங்கள் வந்து இருந்திருக்கு. ராமநாதபுரம் இதெல்லாம் சேர்த்து பாக்குறப்ப. சரியா, சோ போத் கரெக்ட் அப்படிங்கறதா இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். சரியா, லாஸ்டா, புதுக்கோட்டை பிரின்ஸ்லி ஸ்டேட் ஜாயின்ட் இந்தியன் யூனியன் இந்த இயர். புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்திய ஒன்றியத்தில் இணைந்த ஆண்டு. புதுக்கோட்டை ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதனாலதான் இந்த கேள்வி வச்சிருக்கு. சோ புதுக்கோட்டை அப்படிங்கிறது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்திருக்கும். அது எப்ப இந்தியாவோட ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1948 தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரியா, முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.